ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம சமையலறையில் நம்ம வாட்டி எடுக்க போகிற ஒரு ஐட்டம் என்ன தெரியுமா? கோதம்பு ரவை. அதுக்கு கொதிச்ச தண்ணியை சூடாக்கிக்கணும் மக்களே. சூடாக்கின பிறகு கோதம்பு ரவை கொஞ்சம் அழ தான் செய்யும். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அதை உள்ளே போட்டு ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுருங்க. அப்போ தான் ஊறி அழகாக பொஃபி ஊதி நமக்கு கோதம்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் கூட இதர கொஞ்சம் பொருட்களை போட்டால் தானே கோதம்பு ரவை டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன், வத்தல், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கு அடுத்தது ஒரு அரை உள்ளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, இவ்வளோதான். சரியா? இன்னொரு இன்க்ரீடியண்ட் உண்டு, அதை நான் சொல்கிறேன். அவர் முக்கியமான ஆள் தான், ஆனால் ரொம்ப முக்கியம் இல்லை மக்களே. அப்புறம் ஊர்ன கோதம்பு ரெடியாக இருக்குது. கொஞ்சம் அழுதாங்க, பரவாயில்ல, ரெடியாக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்னா, இதுதான் அந்த முக்கியமான ஆள். யார்? நம்ம தேங்காய் துருவல். இது போடணும்னு அவசியம் இல்லை, ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும். சரியா? அடுத்தது சட்டி சூடானோடனே மறக்காமல் ஸ்டவ் ஆன் பண்ணுங்க மக்களே. ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டியை வச்சு சூடான பிறகு எண்ணெயை ஊற்றணும். அஸ் யூஷுவல் வழக்கம் போல் எண்ணெய் சூடான பிறகு தான் கடுகு போடணும். சரியா? கடுகு போட்ட பிறகு என்ன பண்ணணும்? இப்போ ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். என்ன? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள் மக்களே. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்கள். சரியா? அதுக்கப்புறம் வத்தலும் தூக்கி போட்டாச்சு. வத்தல் நான் அறிவு கோளாறில் கையில் எடுத்துட்டேன். நீங்கள் அப்படி பண்ணிடாதுங்க மக்களே. கட் பண்ணி எரிப்பு தாங்காது. அதனால் ஏதாவது ஸ்பூன்லேயே போடுங்க. சரியா? இல்லைனா வெட்டாமல் போட்டோன்னா பிரச்சனை இல்லை. வெட்டி போட்டால் தான் அந்த எரிப்பு இறங்கும். அப்புறம் என்ன பண்ணியாச்சு, கருவேப்பிலையை போட்டாச்சு. கருவேப்பிலையை போட்ட அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம உள்ளி, அதுவும் கொஞ்சம் அது நம்மளை தான் அழ வைக்கும். நம்ம ஒன்றும் அதுக்கு அழ மாட்டோம். இல்லை மக்களே, அது நம்மளை போட்டு அழ வச்சிட்ருக்கோம் உள்ளி. சரி, நான் ஒன்றும் அழையில மக்களே, அழாமலே வெட்டி எடுத்து போட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வதக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தண்ணி, சாதம் குடிக்கிற தண்ணி போதும். சரியா? எந்த தண்ணினாலும் குடிக்கிற மாதிரி இருக்கிற தண்ணியை கொஞ்சம் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காவை யோசிக்கவே செய்யாமல் போட்டுருங்க. அதில் வாரி வாயில் போட்டுறாதுங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்படி ஒரு பழக்கம் உண்டு. தேங்காவை தூக்கி தூக்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிடாதுங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, அதுவும் அதிகமாக போடுறாதுங்க, கொஞ்சம் போடுங்க. போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டடி. இதை ரொம்ப கிண்ட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்தப்புறம் என்ன பண்ணியிருக்கணும், ஊறி வச்சிருக்க கோதம்பை அது இப்போமா அழதான் செஞ்சுது. என்ன பண்ண, அழுறதெல்லாம் பார்க்கக்கூடாது. நமக்கு ருசியாக சாப்பிடணுமா, உள்ளே தூக்கி போடுற வேண்டியதான். தாராளமாக போடுற வேண்டியதான். நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி கவுர வைக்கணும், அது கவலைப்படும், கஷ்டப்படும்னு நினச்சிட்டு தடவை கவுரப்படாமலே நேராக தண்ணி கொதிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷான கோதம்பையே உள்ளே தூக்கி போட்டு அது அது என்ன அள வச்சிடுச்சு திருப்பி. அதனால அப்படிப்பட்ட இன்சிடெண்ட் இனி நடக்கக்கூடாதுன்னு தான் அதை கவுர வச்சது. நீங்களும் அதே மாதிரி நல்லா கவுர வச்சு நல்லா கொதி வரணும். நல்லா கொதிச்சு அது வந்த பிறகு என்ன பண்ணணும்னா, ஒரு மூடி வச்சுட்டோன்னா அழகாக கோதம்பு ரெடி ஆயிரும் மக்களே. அவ்வளோதான், சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இனி நம்ம வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு பேசுவோம். என்ன விஷயத்தை வச்சு பேசலாம்? அஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. வேறு எதுவும் இல்லை. கோதம்பு ஆக்சுவலாக வீட்டில் இடித்து பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட் இருக்கும், ஹெல்த்தியும் கூட தான். ஆனால் ரொம்ப வேலை கஷ்டம் மக்களே. அதனால் கடையிலேயே வாங்கிடுங்க. ஆனால் நல்ல ரேட்டு கடையிலலாம். சரி மக்களே, நமக்கு நல்லா ரெடி ஆகி கோதம்பு கிடச்சாச்சு. இனி ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணி நான் சாப்பிடணும். அவ்வளோதான் வேலை. அது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன, முயற்சி பண்ணி பாருங்கள். பார்த்து ஹெல்த்தியான விஷயமா இது. ஹார்ட் பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் என்ன டயபெட்டிக்ஸ் உள்ளவங்க, அதாவது சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதான் மக்களே. அதனால் சாப்பிடுங்க. என் ஹஸ்பண்ட் இப்படி தான் சொல்லி என்ன பண்ண வச்சாரு. சரி மக்களே, பா.